எங்கேயோ போறேன். ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? நீதிமன்றத்துல அந்த வழக்கு முடிஞ்சு போச்சு, இங்க நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு வக்கீல்ங்கிற முறையில என் டியூட்டியை தானே நான் செஞ்சேன். அது உங்க மனசை புண்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதா? கோர்ட்ல அவ்வளவு பேருக்கு பண்ணி என்ன அவமானப்படுத்திட்டு இங்க வந்து மன்னிப்பு கேக்குறியா? என்ன கேட்ட? டியூட்டி நேரத்துல குடிப்பியான்னு கேட்டல்ல? என்னங்க இது? ஒரு வக்கீல் தான் எடுத்துக்கிட்ட கேஸ்ல ஜெயிக்கணும் தானே நினைப்பாங்க. இது ஒரு தப்பா? இதுக்கு போய் கோச்சிக்கிறீங்களே. உங்களை பத்தியும் உங்க நேர்மையை பத்தியும் எல்லாருக்கும் தெரியும். இது உன் கேஸா? உனக்கு சம்பந்தம் இல்லாத கேஸ நீ ஆஜரான? அப்படி இல்லைங்க. நம்ம வக்கீல் கிருஷ்ணதாஸ் இல்ல, அவரால வர முடியலன்னு எனக்கு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சாரு. அதனால அவர் கேஸுக்கு நான் ஆஜரானேன். அவ்வளவுதான். ஓஹோ, புருஷனோட அந்த கிருஷ்ணதாஸ் தான் உனக்கு முக்கியமா போயிட்டான். இன்னமும் உன் மனசுல அவன் தான் இருக்கான். கொஞ்சம் கொஞ்சம் நிதானமா பேசுங்க. நான் உங்ககிட்ட எதையுமே மறைச்சது இல்ல. லா காலேஜ்ல படிக்கும் போது நாங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறது உண்மைதான். இது என்ன கல்யாணத்துக்கு முன்னாலேயே நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேனே. அதுக்கப்புறமும் நான் உனக்கு கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் பாரு, அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. புருஷங்கிற ஸ்தானத்தை பேருக்கு எனக்கு கொடுத்துட்டு உன் அன்பையும் ஆசையும் அந்த கிருஷ்ணதாஸ்க்கு அர்ப்பணிச்சுட்டேன். இப்படிப்பட்ட கேவலமான வாழ்க்கை நடத்த தயாரா இல்ல. அவனை நீ மறந்திருக்க மாட்டேங்கிற சந்தேகம் என் மனசுல நிழலாடிக்கிட்டே இருந்தது. அதை நிஜங்கிறத நீ நிரூபிச்சுட்ட. இவ்வளவு நாளா நான் வாழ்ந்துகிட்டு இருந்தது என் மனைவியோட இல்ல, கிருஷ்ணதாஸ் காதலியோட. அதை நினைச்சு நான் வெட்கப்படுறேன். Stop it. உங்க உரிமையை நீங்க அளவுக்கு மீறி பயன்படுத்துறீங்க. இவ்வளவு நாளா இப்படி ஒரு சந்தேகத்தை மனசுல வச்சுட்டு தான் என் கூட வாழ்க்கை நடத்துவீங்களா? சேச்சே, உங்க கூட வாழ்ந்ததை நினைச்சு நான் வேதனைப்படுறேன். டாடி, எங்க டாடி போறீங்க? ஊருக்கா? ஆ, உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கா? ஆமா ஆமா, உங்க அம்மா மனசுல இருந்து எனக்கு பர்மனண்டா டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கு. வா போலாம். அம்மா, டேய், உனக்கு அம்மா வேணுமா அப்பா வேணுமா? எனக்கு 2 பேருமே வேணும். அதெல்லாம் நடக்காது. நீ அப்பா பிள்ளை தானே? அப்ப வா என் கூட. எனக்கு அம்மா தான் வேணும். Ha ha ha.